Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து canonical cover தான். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சோ இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு ரிலேஷன் இருக்கு. R of ABCDE ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருக்குங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இத டீகம்போஸ் பண்ணனும். டீகம்போஸ் பண்ற முடிய ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை பண்ணனும். சோ A determines B, AB determines C, D determines A ன்னு போட்டுக்கலாம், D determines C ன்னு போட்டுக்கலாம், D determines E போட்டுக்கலாம். ஏன் இப்படி போட்டுக்கலாம்னு சொன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம்ஸ்ல இத நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நமக்கு வந்து இதான் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? A க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். A க்ளோஸர் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? AB வரும், C வரும், அப்புறம் ABC தான் வரும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? A determines B இல்லாமல் மற்ற FDs யூஸ் பண்ணி நமக்கு வந்து A க்ளோஸர் இருந்தால் ABC வருதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு A க்ளோஸருக்கு வெறும் A தான் கிடைக்குது, ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ வந்து நமக்கு A determines Bங்கிறது வந்து மேண்டேட்ரி. ஸோ நம்ம இது வச்சு போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம AB க்ளோஸர் கம்ப்யூட் பண்ணணும். AB க்ளோஸர் கம்ப்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதே ABC வரும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா AB determines C இல்லாமல் AB க்ளோஸர் பண்ணால் ABC வருதான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். AB க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வருது? AB தான் வருது, நமக்கு C வரல. ஸோ அதனால் வந்து நம்ம இதை டெலீட் பண்ண முடியாது. சரியா? ஸோ வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி D determines A. இப்போ நம்ம D க்ளோஸர் எடுக்கிறோம். D க்ளோஸர் எடுத்தால் நமக்கு ACE கிடைக்குது. சரியா? ஸோ ACE கிடைக்குது. ஆக்சுவலி A கிடைக்கிறதுனால நமக்கு Bயும் கிடைக்குது. ஸோ AB CE D. சரியா? எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் D determines A இல்லாமல் நமக்கு வந்து ABCDE கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ நான் D க்ளோஸர் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வருது? D வருது, E வருது, C வருது, அவ்வளோதான். எனக்கு AB வரல. ஸோ அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா D determines Aவை வந்து மேண்டேட்ரியாக நான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் வச்சுக்க போகிறேன். அடுத்தது வந்து D determines C. இப்போ D க்ளோஸர் எடுக்கணும். D க்ளோஸர் எடுத்தால் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் Dலேருந்து நமக்கு வந்து C வரும். இப்போ D determines A வந்து மேண்டேட்ரி. அகெயின் திருப்பி நம்ம D க்ளோஸர் எடுக்கிறோம். D க்ளோஸர் எடுத்தால் நமக்கு அதே தானே வரும். ஏன்னா நம்ம வந்து D determines A தான் கம்பல்சரின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அகெயின் ABCDE நமக்கு கிடைக்கும். இப்போ நான் D determines C இல்லாமல் நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ D determines C இல்லாமல் எனக்கு வந்து D க்ளோஸர் எடுத்தால் என்ன வருது? A வருது, E வருது, A வந்தால் B வரும், ஸோ AB வந்தால் C வரும். ஸோ எனக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ எனக்கு D determines C ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து ரிடண்டன்ட்டு எனக்கு அது. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணால் எனக்கு மிச்சம் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நான் திருப்பி D க்ளோஸர் எடுக்கிறேன். D determines E. ஓகேவா? திருப்பி எனக்கு ABCDE வந்து கிடைக்குது. இப்போ நான் D determines E இல்லாமல் வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ இது இல்லாமல் நான் செக் பண்ணால் எனக்கு என்ன வரும்? AB எல்லாமே வந்துடும். A வரும், Dலேருந்து A வரும். அகெயின் இங்கே பாருங்கள், எனக்கு Dலேருந்து என்ன வரும்? ஸோ Dயில் வந்து எனக்கு என்ன வரும்? A வரும். ஏலேருந்து எனக்கு வேறு என்ன வரும்? D வரும், வேறு B வரும், அடுத்தது C வரும். ஓகே, ஆனால் எனக்கு E வராது. அதனால் வந்து இந்த FDயை வந்து என்னால் டெலீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு E வந்தது, இங்கே வந்து E வராது. ஸோ அதனால் இந்த இதுவும் மேண்டேட்ரி எனக்கு. ஸோ எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூனியன் ரூல் வச்சு, யூனியன் ரூல் வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம்ஸில் இருக்குது. ஸோ D determines AE அப்படின்னு சொல்லி நான் கம்பைன் பண்ணிடுவேன். ஏன்னா D determines A, D determines C. ஸோ எனக்கு D determines Aன்னு சொல்லி கம்பைன் பண்ணிடுவேன்.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம ஏபி க்ளோஸர் கண்டுபிடிக்கணும், ஏ க்ளோஸர் பி க்ளோஸர் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏபி க்ளோஸர் கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்தால், ஏ க்ளோஸர் கண்டுபிடிச்சி நமக்கு அதே செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்தால் நம்ம ரிடண்டன்ட் இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏபி க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும், ஏபிசி வரும், வேறு ஏதாவது வருமா, ஏபிசி வரும். ஓகே, இப்போ நான் இதில் வெறும் ஏ க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும், ஏபிசி வரும். அகெயின் ஏலேருந்து பி, பிலேருந்து எனக்கு சி வருதா, ஆமாம், அகெயின் ஏபிசி வரும். பி க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு வெறும் பி தான் வரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏபி க்ளோஸர் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஏபிசி வருது, ஏ க்ளோஸர்லேருந்தே எனக்கு ஏபிசி வருது. அப்போ இங்கே பிங்கிறது வந்து எனக்கு ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட் மாதிரி தானே, எனக்கு ஏலேருந்து ஏபிசி கிடைக்குது, ஏபியிலேருந்து எனக்கு ஏபிசி கிடைக்குதுன்னா வந்து பி வந்து எனக்கு ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட் தானே. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இப்போ வந்து இந்த பியை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு என்ன எழுதுவேன்னா, ஏ டிட்டர்மைன்ஸ் பி, ஏ டிட்டர்மைன்ஸ் சி. எனக்கு பி தேவையில்லை, ஏன் அப்படின்னு சொன்னால் பி இல்லாமலே எனக்கு இங்கே ஏபிசி டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஸோ அதனால் எனக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், யூனியன் ரூல் யூஸ் பண்ணி ஏ டிட்டர்மைன்ஸ் பிசி, டி டிட்டர்மைன்ஸ் ஏஇ, இதுதான் வந்து எனக்கு ஃபைனல் சொல்யூஷன். அதுதான் வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இதை நான் கம்பைன் பண்ணி பிசின்னு எழுதிட்டேன். இது யூனியன் ரூல் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன், யூனியன் ரூல். சரியா, அதே மாதிரி டி டிட்டர்மைன்ஸ் ஏஇ அப்படின்னு இது ஏற்கனவே இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு ஃபைனலாக நான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கெனானிக்கல் கவர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.